அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஏன் ரிப்ளை குடுக்க மாட்டேங்கிறீங்க? எந்த கமெண்ட் போட்டாலுமே ரிப்ளை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் பார்ப்பேன். எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ரிப்ளை குடுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை? ஒரு கமெண்ட் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் ரிப்ளை குடுக்க போறேன். என்னன்னா ஒருத்தவங்க "நீ வில்லு பாட்டு பாடுனா பாடு, பாடாட்டி போ. வில் அடிச்சா அடி, அடிக்காட்டி போ. அத ஏன் எங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க? நீ எந்த ஊருக்கு போனா எங்களுக்கு என்ன? அத ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உன் வீடியோ பார்த்து பார்த்து என் நெட்டெல்லாம் காலியா போச்சு." ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா பரவாயில்ல, நான் விட்டுருப்பேன். இதோட 2, 3 தடவை அவங்க அதே கமெண்ட மாறி மாறி போட்டுட்டு இருக்காங்க. நாங்க எந்த ஊருக்கு போறோம்னு ஏன் சொல்றோம்னா முக்கியமா நம்ம அன்பான ஃபாலோவர்ஸ்க்காக சொல்றோம். சரி, அது ஒண்ணு. அப்புறமா ஊர்லயே சொல்றாங்க, எங்க ஊர்ல திருவிழா நடக்கு. எங்க ஊர்ல திருவிழா நடக்குன்னு ஒரு 4 பேருக்கு தெரியட்டும். அத நீங்க உங்க சேனல்ல யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறதுனால நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. சரி, அதுக்காக நாங்க சொல்றேன். சரியா? சரி, அவங்க எங்க ஊர்ல நாங்க குரூப் வச்சிருக்கோம். அந்த குரூப்ல நீங்க வில்லுப்பாட்டுக்கு வரீங்க, நாங்க அதுல குரூப்ல போட்டு விடுறோம். சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சரி நிறைய பேர் இப்ப கேட்க ஆரம்பிச்சாச்சு. அதனால சொல்றேன். சரியா? எங்க அன்பான ஃபாலோவர்ஸ்க்கு மட்டுமே இந்த வீடியோ நாங்க போடுறேன். சரியா? உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. அதுக்காக விட்டுட்டு நீ உன் வீடியோ பார்த்து நெட்டெல்லாம் காலி ஆகுதுன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண